இருக்கா? நான் என்னத்தம்மா சொல்றது, கடவுள் சும்மா இல்லாம ஏதாவது ஒரு சோதனையை கொடுத்துக்கிட்டே இருக்காரேம்மா. இப்படி எல்லாம் பேசி பயமுறுத்தாத பாட்டி. நான் பயமுறுத்தலம்மா, திடீர்னு தாங்க முடியாத அளவுக்கு தேவிக்கு வயிற்று வலி வந்துருச்சுமா. அப்படியே துடிச்சு போயிட்டா. வயித்து வலியா? வேற வழி இல்லாம பயந்துகிட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். டாக்டர் கிட்டயா? அப்பா அம்மாக்கு தெரிஞ்சிருச்சா? அவங்களுக்கு தெரியாதுமா, ரகசியமா தான் போனோம். டாக்டர் என்ன சொன்னாங்க? அவளுக்கு டென்ஷன் அதிகமானதுனால வலி வந்துருச்சுமா. அப்போ எமோஷனே ஆகக்கூடாதுன்னு டாக்டர் செக் பண்ணி மாத்திரை கொடுத்துருக்காங்க. இவ எங்கம்மா கேக்குறா, எதையாவது நினைச்சு எதையாவது பார்த்து சும்மா அழுதுகிட்டே இருக்கா. நான் என்ன சொன்ன பாட்டி? சத்யா, சாரி சத்யா, நீ உன் வேலைய பாரு. உன்னையும் டென்ஷன் பண்ணிட்டேன். அபிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லு. நான் வைக்கிறேன். என்னாச்சு? 2 நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல அபிக்கு மனநிலை சரியில்லைன்னு ஏதோ செய்தி வந்திருக்கான். தேவி அந்த செய்தியை எப்படியோ பாத்துட்டான். இப்ப அபிய பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. பாவம் தேவி. அக்கா கிட்ட தைரியமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப அபி நிலைமை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. செல்வநாயகி வீட்ல அபி எப்படி இருக்காருன்னு நாம உடனடியா கண்டுபிடிக்கணும். என்னடி விளையாடுறியா? இப்பவே அபிய பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நான் எப்படியாவது செல்வநாயகி வீட்டுக்கு போய் அபி நிலைமை என்னன்னு பார்த்து உன் தலையில நீயே மண்ணவாரி போட்டுக்கோ. எமோஷனல் ஆகாம ஏதாவது சென்சிபிளா பேசு. நீ நலன் சார் பொண்ணுன்னு சொல்லி டிராமா ஸ்டார்ட் பண்ணிட்ட. எப்படி நீ செல்வநாயகி வீட்டுக்குள்ள போய் அபிய சந்திக்க முடியும்? சான்ஸே இல்ல. இது பெரிய ரிஸ்க். தேவி அழறதை என்னால தாங்கிக்கவே முடியல. அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் நல்லா இருக்கணும்னா எப்படிப்பட்ட ரிஸ்கையும் எடுத்துதான் ஆகணும். செல்வநாயகி வீட்டுக்கு நீ தனியா போறது சாத்தியமே இல்ல. வேற ஏதாவது ஐடியா பண்ணலாம். வேற இப்படி பண்ணா என்ன? என்ன? அபியோட ஹெல்த் கண்டிஷன் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆளு, அந்த தெரபிஸ்ட் அனுஷா தான். லாஸ்டா அவதான் அபியோட ஹெல்த் கண்டிஷனை நமக்கு ரிப்போர்ட் பண்ணா. இது நல்ல ஐடியா. அவதான் இன்னும் அபிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ரூட்டை ட்ரை பண்ணலாம்டி. அப்ப சரி வா, யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு டைம் இல்ல. இப்பவே நாம போய் அனுஷாவை மீட் பண்ணி பேசலாம். சீக்கிரம் வா. வீட்ல இத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாரும் என்ன பண்றீங்க? சுபத்ரா, உனக்கு வீட்ல சாப்பிடுறதுக்கு தான் நேரம் இருக்கே தவிர வேற எதாவது கவனிக்கிறியா? அபி சாப்பாடு சாப்பிட்டானா மெடிசின் சாப்பிட்டானான்னு கூட தெரிஞ்சுக்காம அப்படி என்ன இந்த வீட்ல வெட்டி முறிக்கிற? ஐயோ அண்ணி, நான் கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருந்தேன். ஏய் ஸ்ருதி, ஏய் உனக்கு மேக்கப் போடவும் நெயில் பாலிஷ் போடவும் தான் டைம் இருக்கு. மொபைல்ல மெசேஜ் டைப் பண்ணவும் தான் நேரம் இருக்குல்ல. வீட்ல உடம்பு சரியில்லாம உன் மாமா இருக்காரு, அவர் நிலைமைய அப்பப்ப செக் பண்ணணும்னு உன் மண்டையில உரைக்கலையா? அக்கா, அவ்வளவுதான் அபி ரூம் பக்கமே போக கூடாதுன்னு தடுத்து வச்சிட்டேக்கா. அப்போ அபி வந்து ரூம்ல இருந்து அப்படியே ஆவியா காணாம போயிட்டான். மாடிப்படியில இருந்து இறங்கி வந்து இந்த வாசல் வழியா தானே போயிருக்கணும். வீட்டுக்குள்ள யார் வராங்க, வெளியில யார் போறாங்கன்னு உன் பொண்டாட்டி அத கூட பார்க்க மாட்டாளா? ஐயோ, நான் ஏதாவது சொன்னா மட்டும் எரியுது. அக்கா, இப்படிதான் பதில் சொல்வீங்களா நீங்க? இல்லக்கா, நீ ஒண்ணும் தப்பா எடுத்துக்காத. ஏய் சுபத்ரா, ஸ்ருதி, அபி எங்கயாவது போறத பாத்தீங்களா? ஐயோ நாங்க பார்க்கலங்க. அக்கா, யாரும் பார்க்கலையா அக்கா? செல்வநாயகி, வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், அபி எங்கேயும் காணோம்மா. ஆளுக்கு ஏதாவது காரணம் சொல்றதுலயே இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 1/2 மணி நேரத்துல அபி வீடு வந்து சேரணும். போங்க. டேய், நீ ஏன் இங்க நிக்கிற? அக்கா, எங்க போயிருப்பான்னு யோசிக்கிறேன்க்கா. டேய், அவன் கண்டிஷன் உனக்கு தெரியும்ல. அவன் தனியா எங்கேயோ போக கூடாது, ஆபத்து. அவன் காணாம போய் எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கூட தெரியல நமக்கு. உடனே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஆது குடுறா. ஐயோ அக்கா, போலீஸ் கம்ப்ளைண்ட் வேணாம்க்கா. என்னது? ஆமாக்கா, ஏற்கனவே அபி பிரச்சனை மீடியா வரைக்கும் போயிருச்சு. நம்ம போலீஸ்க்கு போய் அதுவும் மீடியாவுக்கு தெரிஞ்சா அபி பேர் தான் கேட்கும். டேய் இடியட், மீடியாக்கு பயந்து என் புள்ளைய தொலைச்சிட்டு நான் இங்கேயே முடங்கி கிடக்கணுமா? உனக்கு பயமா இருந்தா நீ போகாத.
நான் போறேன், நானே தேடிக்கிறேன். ஓகே? ஏ ஏ அக்கா 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 நில்லுக்கா. அக்கா அக்கா இருக்கா. ஏய், அபி, என்னாச்சு அபி? எங்க போன? ஆ, சரி உள்ள வா, உள்ள வா. எங்கடா போன? என்னடா இது? சொல்றேன். அபி, எங்கடா போயிட்ட? ஆ, கொஞ்ச நேரத்துல நான் வெலத்து போயிட்டேன் தெரியுமா? அப்பா தப்பிச்சோண்டா சாமி. மாமா மட்டும் வரல, உன்னையும் என்னையும் நேரம் சூப் போட்டிருப்பாங்க. ஏய், சுபத்ரா. என் உயிரே என்னை விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? நீ எங்க போன? எப்படி போன? அம்மா, ஏமா இவ்வளவு பதட்டப்படுறீங்க? ப்ளீஸ்மா, என்ன ஒரு சிக் பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்றத முதல்ல நிறுத்துங்கம்மா. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். நீ வீட்டை விட்டு எங்க போனேன்னு மட்டும் சொல்லுடா. மா, வீட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குதுமா. அதான் கார் எடுத்துக்கிட்டு ஒரு டிரைவ் பண்ணி கம்பெனி வரைக்கும் போயிட்டு வந்தம்மா. டே அர்ஜுன், அபி சொல்றதெல்லாம் நிஜமாடா? இவன் ஆபீஸ்க்கு வந்தானா? ஆமாப்பா, கார் எடுத்துட்டு செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு கேஷுவலா ஆபீஸ்க்கு வந்துட்டான். நான் மீட்டிங்ல இருந்தேன், நானே ஷாக் ஆயிட்டேன். ஐயோ, இவனே கார் டிரைவ் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போறது ஆபத்தாச்சே. அபி, போய் ஒரு ரூம்ல ரெஸ்ட் எடு. சரி. என்னடா அர்ஜுன், இப்படி எல்லாம் அவன் தனியா கார் எடுத்துட்டு செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு போறது ரொம்ப ஆபத்துடா. அம்மா, நம்ம எல்லாரும் கவனக்குறைவா இருந்ததுனால தான் இது நடந்திருக்கு. இப்படி நடக்கும்னு யார் எதிர்பார்த்தா? பத்திரமா போயிட்டு வந்துட்டான், ஓகே. ஆனா அவனுக்கு இப்ப இருக்கிற மனநிலையில அவன் தனியா போய் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருந்தா, ஓ மை காட். அம்மா, அதுக்கான சான்சஸும் இருக்கு. ஏன்னா அபி ஆபீஸ் வந்தப்ப கொஞ்சம் டிஸ்டர்ப்டா தான் இருந்தான். அதான் நான் பத்திரமா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ கடவுளே, இனி ஒரு முறை இது நடக்கவே கூடாது. அவன் கூடவே இருந்து பாத்துக்கிறதுக்கு உடனே ஒரு ஆளை போடணும். சரிம்மா, ஏற்பாடு பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குடா. அவனுக்கு ஏன் தனியா போகணும்னு முதல்ல தோணி இருக்கு. எனக்கும் அதை பத்தி தெரியல. ஒருவேளை அவன் எடுத்துக்கிற மெடிசன்னால அவன் டிஸ்டர்ப் ஆயிருப்பானோன்னு தோணுது. அதை பத்தி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணும். சேது, இமீடியட்டா டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க. சரிக்கா.